நல்ல அரசு என்பது மக்களின் குறிப்பறிந்து சேவை செய்யும். இந்த போராட்டங்கள் இன்னைக்கு நேற்று தொடங்கப்படலை. ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேல அது நடக்குது. ஜாக்டோ ஜியோ, போக்குவரத்து தொழிலாளர்கள், அப்புறம் எப்பவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம். இப்போ அண்மை காலமா கொரோனா நேரத்துல இவங்க எடுத்து அவசர அவசரமா படிக்க எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள். அப்போ கொரோனா நேரத்துல இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்கள்லாம் கடவுள்கள் போலவும், இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போலவும் இருந்தாங்க. இப்ப தேவையில்லாம தெரியுறாங்க. பணி நிரந்தரம் செய்யறாங்கிற பேர்ல தான் அவங்களை எடுத்தாங்க. இப்ப அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அந்த போராட்டம் அப்படியே இங்கே துப்புரவு பொறியாளர்கள், அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் வயப்படுத்தாதீங்க, பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள். அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட களமா இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாயிருக்கு, வெறும் வார்த்தையை வெற்று வார்த்தையாயிருக்கு. அவ்வப்போது மடிக்கணினி கொடுக்குறோம், விடுபட்ட 36 லட்சம் பேருக்கு மறுபடி மகளிருக்கு ஊக்கத்தொகை, உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்களை ஏமாத்தி வாக்கை பறிக்கிறதுலதான் இவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில வந்துட்டு அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க பாக்க. இதே மாதிரி டாஸ்மார்க் பணியாளர்கள் வீதியில நின்று போறான்னா இப்படி கண்டுக்காம புறந்தெல்லுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு. அவர்கள் கோரிக்கையை உடனே ஏற்குமா இல்லையா? அப்ப எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை? எதை நோக்கி நகருது? குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. படிக்க போற பிள்ளை நீங்கட்டினா பள்ளிக்கூடம் சரியில்லாம தான் விழுந்து செத்துருக்கான். அவனுக்கு என்ன கொடுத்த நீ? நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வர்றான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ? அப்ப எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சி இது. இந்த கட்சிகள் தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்கு. மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எதிர்த்து பேசுறதும் பாருங்க. இதே போராட்ட ஆசிரியர்கள் இந்த சம வேலை சம ஊதியம் திமுக ஆட்சியில மட்டும் எழல இந்த கோரிக்கை, அவங்க ஆட்சியில எழுந்துச்சு. இப்ப நாங்க வந்தா நிறைவேற்றவன்றாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க வந்தா நிறைவேற்றுவோங்கிறாங்க. ஆனா வந்தபோது நிறைவேற்றலையே. அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க குறிவிக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை. வாக்கு அரசியலே இவங்களுக்கு குறியா இருக்கிறதுனால, நோக்கமா இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றி, மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்லை. நிக்கிறவன்லாம் யாரு? வீதியில் நிக்கிறவன்லாம் யாரு? படிச்சவன், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள். என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நிற்கிறாங்க. அப்ப எதை நோக்கி நாடு நகருது? போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான், மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான், மீனவன் வீதியில் கத்துறான், மாணவன் கத்துறான். இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க. வேளாண்குடி மக்கள் எங்க விளைநிலை நீங்க நாங்க விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்குல சேமிப்பு கிடங்குல வைங்கன்னு சொல்லி, நான் விளைய வச்ச நெல்லை வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டாரு வீதியில போட்டு முளைக்க வைக்கிறியே. இப்ப நீ எதை நோக்கி நகர்த்துற ஆட்சியை? இப்ப டாஸ்மாக் சிறக்க அப்படி வீதியில போடுவிய? சொல்ல. சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறியே. அப்ப ஒரே வழிதானே இருக்கு, இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு? மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா, நாங்க அருமையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், குறையில்லாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது. அதுக்கு பல சான்றுகள் வச்சு எழுதுறாரு. அதுல மாதிரி
என் சமூகம் விழிப்புணர்வு அற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழிப்பற்ற இனப்பற்ற அழிச்சு சாதிப்பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு. இரண்டாவது, மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரை கவர்ச்சி, சகிக்க முடியாத திரை கவர்ச்சி, கண்ணு வழியே காது வழியே போதைய திரை கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு. இப்ப நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான், மொழி புரட்சியில தான் வருது. மாணவர்களை இவங்க அவன் தன்னெழுச்சியா போறான் மொழி மேல இந்த பற்றில அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது. அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவொடனே மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை நம்ம ஆட்சியை எடுத்து போறான்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடவி இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில அரசியல் பேசக்கூடாது, ஆனா சினிமா பேசலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப கல்லூரியில அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு. அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. அதை விட்டு சினிமா பேசலாம், அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது. மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது, திரைப்பாட்டு, அதுக்கு நடனம். அப்ப இது இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னு அது ஒரு மதமா மாறி நின்றுச்சு, வெரி பிக் ரிலீஜனா நின்றுச்சு. உங்களுக்கு புரியுதா? இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு. கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிருது, நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு. அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது? விழிப்புணர்வற்று என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எளிய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது, இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதுல 36 லட்சம் வாக்கை தேடி போட்டு என் வாக்கு 3வது வெற்றி 4வது வெற்றியில இருந்தது. அதுல தேடி போய் ₹1 வாக்கு காசு வாங்கல. சாதி சொன்னாங்க, மதம் சொன்னாங்க, சாராயம் தந்தாங்க, சாப்பாடு தந்தாங்க, பணம் தந்தாங்க. அதுல தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்கை கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு, திரை மயக்கம் இருக்கு.